பாசமுள்ள பறவை. வனத்துறையில் பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அந்த வீட்டில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். தினமும் காலையில் எழுந்தவுடன் அங்கிருக்கக்கூடிய பறவைகளுக்கு தானியங்களை கொடுப்பது அவருக்கு வழக்கமான ஒன்று. அவர் தானியங்களை போடும்போது ஒரு நீல நிற பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு அவரது கைகளின் மேல் அமர்ந்து சாப்பிடுவதும் வழக்கம். ஒரு நாள் ஒரு திருமண நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வெளியூர் சென்றார். தன்னுடைய மூத்த மகனுக்கு தேர்வு என்பதால் அவனை மட்டும் வீட்டில் தனியாக விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு அவர் வெளியூர் சென்று விட்டார். அந்த மகன் இரவு தூங்கி முடித்து காலையில் விழித்தெழுந்தான். அப்பா தினமும் காலையில் பறவைகளுக்கு தானியங்கள் கொடுப்பாரே, நாமும் அப்படி செய்யலாம் என்று யோசித்தவன் கையில் தானியத்தை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறத்திற்கு சென்றான். நிறைய பறவைகள் அவன் போடக்கூடிய தானியங்களை வந்து சாப்பிட ஆரம்பித்தன. கையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நீல நிற பறவை தன்னுடைய குஞ்சுகளை அழைத்து கொண்டு வழக்கம் போல் பறந்து வந்தன. இந்த மூத்த மகனை பார்த்துவிட்டு சற்று தயங்கியபடியே மெதுவாக கையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தது. கையில் கொத்தி தின்னும்போது ஏற்பட்ட வலி பொறுக்க முடியாத அந்த மூத்த மகன் கையை வேகமாக உதறினான். அந்த பறவையை அடித்து விரட்ட ஆரம்பித்தான். அங்கிருந்து பறந்து சென்ற பறவை மீண்டும் சற்று நேரத்தில் திரும்பி வந்தது. அந்த பறவையின் வாயில் புழுக்களும் பூச்சிகளும் இருந்தன. பறந்து வந்த பறவை அவைகளை அந்த மூத்த மகனின் தலை மீது போட்டது. இதை கண்டு அருவருப்படைந்த அந்த மூத்த மகன் மீண்டும் ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவையை அடித்து விரட்டினான். வேகமாக தன்னுடைய வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தி கொண்டான். ஏன் இந்த பறவை இப்படி செய்கிறது என்று தனக்குத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். அப்போது மீண்டும் அந்த பறவை வேகமாக பறந்து வந்தது. அதன் வாயில் தற்போது பழங்கள் இருந்தது. அந்த பழத்தினை அந்த மூத்த மகனின் மீது போட்டது. அப்போதுதான் அந்த மூத்த மகன் என்ன நடந்தது என்பதை உணர ஆரம்பித்தான். அந்த பறவை கையில் கொத்தி தின்னும்போது ஏற்பட்ட வலியால் இந்த மூத்த மகன் அந்த பறவையை அடித்து விரட்டினான். அவனை சமாதானம் செய்வதற்காகவே தான் சாப்பிடக்கூடிய புழுக்களையும் பூச்சிகளையும் கொண்டு வந்து அந்த மூத்த மகனின் மீது போட்டது. ஆனால் இதை கண்டு அருவருப்படைந்த அவன் மீண்டும் அந்த பறவையை அடித்து விரட்டினான். மனிதர்கள் புழுக்களையும் பூச்சிகளையும் உண்ணமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த பறவை மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழங்களை கொண்டு வந்து மீண்டும் அவனுக்கு போட்டது. பறவையின் பாசத்தை உணர்ந்து கொண்ட அந்த மூத்த மகன் தன்னுடைய கரங்களில் மீண்டும் தானியங்களை எடுத்து நீட்டினான். அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு மீண்டும் அந்த மூத்த மகனின் கரங்களில் வந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தது. நீ ஒன்றும் பயப்படாதே, இனி நான் உன்னை ஒருபோதும் அடிக்க மாட்டேன் என்று கூறியபடி அந்த மூத்த மகன் அந்த பறவையை தடவி கொடுத்தான்.